ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாக்காளர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல். அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2025 யாரெல்லாம் எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோமோ அவங்களுடைய ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நோட்டீஸில் கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்க, அதே மாதிரி புதுசாக பெயர் சேர்க்கறதுக்கு விண்ணப்பித்தவங்க, தென் நோட்டீஸ் வந்திருக்கோம், அந்த நோட்டீஸுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தவங்க, ஸோ அவங்களுடைய பெயர் பட்டியல் எல்லாமே இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்துச்சுன்னா நீங்கள் 2026 எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். அந்த லிஸ்ட்டில் பெயர் இல்லை அப்படின்னா உங்களால் ஓட்டு போட முடியாது. ஸோ அதனால் அந்த லிஸ்ட்டில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தபடியாக இப்போ ஏற்கனவே வெளியிட்டுள்ள அந்த ப்ரெஸ் ரிலீஸ் படி ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடுறாங்கன்னா February 17 இன்றைக்கி தேதி 14, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 17 இறுதி வாக்காளர் பட்டியல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அது எப்படி இறுதி வாக்காளர் பட்டியலில் செக் பண்ணாமல் உங்களுடைய பெயர் ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைமோ அல்லது அப்ஜெக்ஷனோ பண்ணியிருக்கீங்க இந்த எஸ்ஐஆருக்கு எகென்ஸ்டாக அப்படிங்கும்போது உங்களுடைய பெயர் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணுங்கள். இதுக்கு elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாங்க பாருங்கள், கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் 2026 இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போய்ட்டு இங்கே உங்களுக்கு டேட் வாரியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இங்கே ஃபஸ்ட்லேருந்து இங்கே பாருங்களேன், கடைசியாக கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் 19/12/2025 to 25/12/2025. அதாவது 19 டிசம்பர் 2025 25/12/2025 யாரெல்லாம் கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியல் இதில் இருக்குது. ஃபார்ம் 6, 7, 8 யாரெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் கொடுத்துருக்கீங்க, இல்லை புதுசாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க, அல்லது ப்ரூஃப் சப்மிட் பண்ணிவிட்டு என்னுடைய பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கன்னு யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா உங்களுடைய நேம் இறுதி வாக்காளர் பட்டியலில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தேதி வாரியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 30/1/2026 அன்றைக்கி யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 23/1/2026 29/1/2026 வரைக்கும் யாரெல்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணணுன்னா நீங்கள் எந்த டேட்டில் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்களோ அந்த டேட்டுக்கு உண்டான ஆப்ஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மாவட்டம் இப்போ உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் இங்கே பாருங்கள், இது சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி. ஸோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ, அப்புறம் அதே மாதிரி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஃபார்ம் 6, 7, 8 கரெக்ஷன் கொடுத்துருப்போம். ஃபார்ம் 7 அவங்களுடைய பெயரை நீக்கிறதுக்காக கொடுத்துருப்போம். ஃபார்ம் 6 புதுசாக அவங்களுடைய பெயரை ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்போம். இப்போ யாரெல்லாம் இந்த ஃபார்ம் 8 கொடுத்துருக்கீங்க, இப்போ நீங்கள் எந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பெயர் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஃபார்ம் 8 அப்படின்னா இந்த ஃபார்ம் 8 மேலே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் என்றைக்கு அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சு, அந்த ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பரு, அப்ளிகனுடைய பெயர், ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் ஆஃப் அப்ளிகண்ட்டு, நேம் ஆஃப் ரிலேட்டிவ், அதே மாதிரி அட்ரஸ் ஆஃப் அப்ளிகண்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஸ் ஆன் டேட் அப்படின்னு இருக்குது. இதில் ரோல் அப்டேட்டட் அப்படின்னு இருக்குது. ரோல் அப்டேட்டட் அப்படின்னா இந்த நபர்னுடைய விவரம் எல்லாமே ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பர் ஓட்டு போடலாம். அதே மாதிரி ரிஜெக்டட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களால் ஓட்டு போட முடியாது. ஸோ அதனால் இதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கணும், அதுவும் ரோல் அப்டேட்டட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது மொதல் அப்டேட். அடுத்தபடியாக 17/2/2026 அன்றைக்கி நம்மளுக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எகைன் இந்த ஹோம் பேஜில் சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் சர்ச் யுவர் நேம் அண்ட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டுக்கோ டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக இந்த ஆப்ஷன் மூலமாகவே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்குது. அந்த கேப்சா கோடையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். இது கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கொடுத்தோன்னே இந்த மாதிரி விவரம் உங்களுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இறுதி வாக்காளர் பட்டியலிலும் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ சட்டமன்ற தொகுதி என்ன, அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி கொடுத்துருப்பாங்க. பார்ட்டு எந்த பூத்தில் நீங்கள் வந்து ஓட்டு போட போகிறீங்க, அந்த பூத்தினுடைய சீரியல் நம்பர், அப்புறம் அந்த பூத் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னா அந்த பூத்தினுடைய அட்ரஸ்ஸு, பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்குது. ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.